இன்னைக்கு பிக் பாஸ் வீட்லேருந்து நந்தினி வாக் அவுட் பண்ணிட்டதாக இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லலாம் நியூஸ் வருது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஆக்சுவலா அவங்க நேத்து அவங்களோட இது பயங்கரமா பாதிக்கப்பட்டிருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க. அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது அவங்களுக்கு. அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா இது அவங்க வாக் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா, இது அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தான். ஆக்சுவலா அவங்களால இந்த ப்ரெஷர் எடுத்துக்க முடியும்னு தோணல. ஏன்னா 4த் டேவே சும்மா வெளியில சாதாரணமா கலாய்ச்சதே அவங்களால தாங்கிக்க முடியல. என்ன கேட்டா, அவங்க வெளியில போறது நல்லது. அதே மாரி அவங்க ஏதாவது ஒரு தெரப்பி எடுத்துக்கணும். ஆன் தட் நோட் இன்னைக்கு வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே, அக்டோபர் 10th. ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே இன்னைக்கு. அது 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 காரணமாகவும் எல்லாரோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர இன்னைக்கு இப்போ போயிட்டு இருக்கிறது என்னன்னாக்க, யார் வேர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணியாச்சு. அதில் வியனாவும் வினோத் பாபுவும் தான் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும் அந்த ட்ரெஸ் கொடுத்து அடைக்கப்பட்டாங்க. இதை தவிர நமக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், துஷார் தான் கேப்டன் ஆயிருக்காரு. அவர் எல்லாத்தையும் பிக் பாஸ்ல கேட்டுட்டே இருக்காரு. பார்வதி வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க யாரு ஆதிரை ஃபேஸ் மாஸ்க் போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பிக் பாஸ்ட கேட்டுட்டு இருக்காரு துஷாரு. ஆக்சுவலா பிக் பாஸ் சொல்ல மாட்டாரு. கேப்டனா இருந்தா நீங்க தான் ஒரு அதிகாரத்தோட சொல்லணும். பார்வதிட்ட நீங்க செஞ்சு ஆகணும், இல்லாட்டினா உங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்ட்டு அவர் ஏதாவது அதிரடியா முடிவு எடுத்தா தான் ஆகும். இல்லாட்டினா பார்வதியை வேலையே வாங்க முடியாது. அது ஒன்று இருக்கு. அதே மாதிரி இவங்க ஆதிரையும் அவங்க சொல்ற பாயிண்ட் கருத்து எல்லாமே சரியா இருந்தா கூட அது பிக் பாஸ் சொன்னது. அதனால அவங்க ஏன்னா பிரவீன் ராஜ் ஆன் தி அதர் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டாருன்னா அது ஈஸி தான் வச்சுக்கோங்க. இருந்தாலுமே அவர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டாரு. இவங்க மாஸ்க் போட வைக்கிறது துஷார் தான் பண்ணி ஆகணும். பிக் பாஸ்கிட்ட கேட்டா இதெல்லாம் சஜஷன் சொல்ல மாட்டாரு. அதுதான் கேப்டனோட வேலை. உங்களுக்கு நீங்க எப்படி வேலை வாங்குறீங்கிறது தான் பிக் பாஸ் பார்க்குமே தவிர நீங்க பிக் பாஸ் கேட்டு கேட்டு கருத்து சொல்ல முடியாது. நீங்க பார்வதியை தான் வேலை வாங்கணும். ஆனா ஆன் தி அதர் ஹேண்ட் பார்வதி எல்லாத்துக்கும் ரிபல் பண்றாங்க. இன்னைக்கு கனிக்கும் பார்வதிக்கும் கூட பிரச்சனை போயிட்டு இருந்தது. நான் பார்த்துட்டு இருக்கும்போது கனியும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் பேசினாங்க. பார்வதி எதனால வேலை செய்ய முடியாது, இது பண்ண முடியாது, யார் என்ன கருத்து சொன்னாலும் அவங்க முடியாதுங்கிறாங்க. அவங்க எந்த கருத்தையுமே ஏற்றுக்க தயாராக இல்லை. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் துஷார் ஸ்ட்ராங்காக சொல்லணும். அவர் மீட்டிங்க்கு கூப்பிடுறாரு. ஆனால் துஷார் இங்கே வெளியில் வாங்க மீட்டிங் பண்ணலான்னா அதுவும் வர முடியாது, நான் இப்படி தான் பேசுவேங்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட வேண்டியதான். இப்படி ஏதாவது அதிரடியாக பண்ணாதான் பண்ண முடியும். அவர் கேப்டன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணினா தான் ஜெயிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.